இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் எட்கியர். ஃபோஸ்டர்ஸ் சம்மர் ஸ்ட்ராங், சம்மர் சேஃப். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட ஞானசேகரனுக்கு இன்று தண்டனை அறிவிக்கப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23 அன்று 19 வயதான 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள் ஆக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த கோட்டூரைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கடந்த டிசம்பர் 24 அன்று கைது செய்தனர். இந்த வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என கடந்த மே 28ஆம் தேதி சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். இந்த நிலையில் தண்டனை விவரங்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன. கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் மாநில அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளும் இன்று திறக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது. இந்த நிலையில் விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. இதற்கான வளாக பராமரிப்பு, நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பள்ளிகள் தரப்பில் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் சீருடை புத்தகப்பை வாங்க கடை வீதியில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட உள்ள நிலையில் சீருடை புத்தகப்பை, காலணி, எழுதுபொருட்கள் போன்றவற்றை வாங்க பெற்றோர்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். இதனால் திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் திருப்பூர் கடை வீதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் நுழைவு வாயிலான ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் கோடை விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் திங்கட்கிழமை முதல் செயல்பட உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி ஒரே நேரத்தில் கார்கள் மற்றும் பேருந்துகள் படையெடுத்துள்ளது. இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு பொதுமக்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்ததால் நெல்லை ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனால் சொந்த ஊர்களுக்கு கோடை விடுமுறையை கழிக்க சென்ற பொதுமக்கள் ஒரே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு ரயில்கள், பேருந்துகளில் படையெடுத்தனர். இதன் காரணமாக நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ரயில் நிலையத்திற்கு வந்து அந்தியோதயா விரைவு ரயிலில் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். 7வது முறையாக வெற்றி வாகை சூட வியூகம் அமைப்போம், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். மதுரை மாவட்டம் முத்தங்குடியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என ஆணவ குரலில் பேசுபவன் நான் அல்ல எனவும், எந்த காலத்திலும் ஆணவமோ மமதையோ வராது, பணிவு ஒன்றே தலைமை பண்பின் அடையாளம் எனவும் கூறினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியின் போது தமிழ்நாடு அதல பாதாளத்திற்கு சென்றதாகவும் விமர்சித்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான அலை என்பதை விட ஆதரவான அலையை அதிகம் வீசுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்கள் வரை தொடர்ந்ததாக வரலாறு இல்லை என்றும் முதலமைச்சர் நெகிழ்ச்சியாக பேசினார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க அறிவுறுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒவ்வொரு பூத்களிலும் 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மதுரை உத்தங்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் 90 ஏக்கர் நிலத்தில் பிரம்மாண்ட அரங்கில் 47 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன் உட்பட திமுக எம்பிகள், எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயம் போன்ற முகப்பு தோற்றத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்குழு அரங்கிற்குள் நுழைந்த அவர் 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். வருகிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன.
மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பிறந்தநாளான ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் எனவும், ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் திமுக பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது. மேலும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக பொதுக்குழு தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு திமுக பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை உத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோர் மறைவுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானங்களை தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் திமுகவில் அமைப்பு ரீதியாக ஏற்கனவே 23 அணிகள் உள்ள நிலையில் புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு திமுக தான் துரோகம் விளைவிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்களுக்கு அதிமுக துரோகம் இழைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பியதற்கு இவ்வாறு பதிலளித்தார். மாநிலங்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை அதிமுக அறிவித்தது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக சார்பாக மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நபர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டது. அதில் அதிமுக சார்பாக மாநிலங்களவைத் தேர்தலில் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அறிவித்தார். தொடர்ந்து பேசிய கே.பி. முனுசாமி, அதிமுகவுடனான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவை பதவி தேமுதிகவிற்கு கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். 2026 தேர்தலை ஒட்டியே தேமுதிகவின் அரசியல் நகர்வு இருக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த ஆண்டு ஜனவரியில் கடலூர் மாவட்டத்தில் தங்களின் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாக கூறினார். மேலும் 2 அல்லது 3 நாட்களில் 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை அறிவிக்க இருப்பதாகவும், கட்சியை பலப்படுத்தும் விதமாக இந்த 6 மாத காலம் பயணிக்க உள்ளோம். தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கிதான் எங்கள் பயணம் இருக்கும் என உறுதிபட தெரிவித்தார். அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தனக்கு கிடைக்காததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அறிவித்துள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தனக்கு கிடைக்காததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளர்களை திமுக, அதிமுக கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 எம்பிகளின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடைகிறது. அந்த இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய ஜூன் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். வேட்புமனுக்களை வாபஸ் பெற ஜூன் 12ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். மதராசி கேம்ப் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் தாமதமின்றி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் 4 தலைமுறைகளாக தமிழர்கள் வசித்து வந்த மதராசி முகாம் குடியிருப்புகளை இடித்து மக்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரசின் நடவடிக்கையால் தமிழக குடும்பங்கள் செய்வதறியாது நிர்கதியாக நிற்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சொந்த மாவட்டங்களுக்கு திரும்ப விரும்பினால் தமிழ்நாடு அரசு உதவிக்காரம் நீட்டி வாழ்வாதாரம் மற்றும் அடிப்படை உதவிகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் சரியான நேரத்தில் செய்யப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கமல்ஹாசன் ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியை அண்ணா அறிவாலயத்தில் அடகு வைத்து விட்டதாக அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசன் எம்பி சீட்டுக்காக அதை அடகு வைத்து விட்டதாக விமர்சித்தார். தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் உள்ளது எனவும்
2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெறும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் நடப்பதுதான் தற்போது பாமகவிலும் நடக்கிறது. வன்னியர் சங்கம் சார்பில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடைபெறும். மகளிர் மாநாட்டில் பங்கேற்குமாறு அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவீர்களா என்பது போன்ற கேள்விகள் தேவையற்றவை. வரும் வியாழக்கிழமை அன்று அன்புமணி குறித்த கேள்விகளுக்கு பதிலளிப்பேன். பாமகவில் நிரந்தர தலைவர் யாரும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் பாமக தலைவர் அன்புமணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து மேடையில் பேசிய அவர், பாமக எல்லா மதத்திற்கும் சார்ந்த கட்சி. நம்மிடம் தெளிவான கொள்கை இருக்கிறது. நீங்கள் வேகமாக பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுடன் நான் இருக்கிறேன். தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு என்னை பக்தி நன்றாக தெரிந்திருக்கும். நான் உங்களுக்கு கட்சியிலும் சரி வெளியிலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன். இவ்வாறு அன்புமணி பேசினார். ஒரு மாத கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று முதல் சென்னை உயர்நீதிமன்றம் முழு அளவில் செயல்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்படும். இந்நிலையில் கடந்த மே 1ஆம் தேதியில் இருந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஒரு மாத கால விடுமுறை முடிந்து இன்று முதல் முழு அளவில் சென்னை உயர்நீதிமன்றம் செயல்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முக்கிய வழக்கு உள்ளிட்ட அவசர வழக்குகள் விசாரிக்கப்பட உள்ளன. ஓய்வு பெற்றவர்களை மறுசுழற்சியில் அரசு பணியில் அமர்த்தி இருப்பது கண்டனத்துக்குரியது என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இளைஞர்கள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வரும் நிலையில் அனுபவம் இல்லை என கூறி அவர்களுக்கு பதிலாக ஓய்வு பெற்றவர்களை அரசு பணிகளில் பணியமர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு இந்த நடவடிக்கைகளை நிறுத்தி தகுதி படைத்த பட்டதாரி இளைஞர்களை அத்தகைய பணிகளில் அமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த வெளி மாநில பக்தர்களுக்குள் மோதல் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறை தினம் என்பதால் அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வந்தனர். அப்போது வரிசையில் நிற்பது தொடர்பாக பக்தர்களிடையே ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் வாக்குவாதம் ஊற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சிலிண்டர்கள் வெடித்து சிதறியதில் அடுத்தடுத்து 3 வீடுகள் இடிந்து தரைமட்டமானது. சவுட்டூர் கிராமத்தில் 12 குடும்பங்களுக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கன்னிமார் கோவில் திருவிழாவிற்காக அங்கிருந்த மக்கள் சென்றிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக 2 சிலிண்டர்கள் வெடித்ததில் அடுத்தடுத்து 3 வீடுகள் தரைமட்டமானது. தொடர்ந்து உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பிரிட்ஜ், பீரோ உள்ளிட்ட பொருட்களும் வெடித்து சிதறியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஓடும் ரயிலில் படிக்கட்டில் நின்றபடி நடனமாடி வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாகர்கோவிலைச் சேர்ந்த ஷகிலா பானு என்ற இளம்பெண் நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் படிக்கட்டில் நின்றபடி சினிமா பாடலுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஆபத்தை உணராமல் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ காட்சி வைரலாகி வரும் நிலையில் பெண்ணின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த பெண் மீது நடவடிக்கை எடுப்பதோடு வீடியோ பதிவை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூரில் கூகுள் மேப் பார்த்து திருமண வீட்டிற்கு சென்ற கார் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டது. கண்ணூர் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக 3 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் காரில் சென்றனர். அப்போது காரில் கூகுள் மேப்பின் வழிகாட்டுதல் படி சென்ற நிலையில் திருகரிப்பூர் என்ற இடத்தில் ஆற்று வெள்ளத்தில் கார் இழுத்துச் செல்லப்பட்டது. இதனையடுத்து காரில் இருந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் இருந்து 8685 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 17,544 கன அடியாக உள்ளது. மேலும் கபினி அணைக்கு நீர்வரத்து
14,521 கன அடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 8,000 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 3,395 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று கடந்த 2019ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் பரவி மக்களை அச்சுறுத்தியது. இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வந்த நிலையில் இந்தியாவில் ஒரே நாளில் 685 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் 37 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களைப் போல பொதுமக்கள் கொரோனா பாதிப்பு வழிமுறைகளை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் என இந்திய மெடிக்கல் கவுன்சில் உறுப்பினர் மருத்துவர் சாந்தா நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இந்திய மெடிக்கல் கவுன்சில் சார்பில் 60க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டன. இந்த நிகழ்வில் இந்திய மெடிக்கல் கவுன்சில் உறுப்பினர் சாந்தா நாராயணன் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த காலங்களைப் போல பொதுமக்கள் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும் என்றும் கொரோனா குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் மரபணு திருத்தப்பட்ட புதிய விதைக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மரபணு திருத்தப்பட்ட புதிய நெல் விதைகளை மத்திய அரசு அறிமுகம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றார். தமிழகத்தில் மரபணு திருத்தப்பட்ட விதைக்கு தடை உள்ளதோடு உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளதால் இதற்கான அனுமதியை ஏற்க முடியாது என கூறினார். ராஜ்யசபா MP பதவி திமுகவின் பின்னால் கமல் ஒளிந்து இருப்பதையே காட்டுவதாக வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நலம் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எப்படியாவது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சுயநலத்தோடு தன்னை நம்பிய வாக்காளர்களுக்கு கமல் துரோகம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் இருப்பது ஒன்றிய அரசு என்றால் மாநிலத்தில் இருப்பது பஞ்சாயத்து அரசா என்று மகாராஷ்டிரா ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசு வேண்டுமென்றே பிரிவினைவாதத்தை திணிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் என கூறினார். திமுகவை ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை என்று கூறிய இயக்கத்தை தொடங்கிய கமல், இன்றைக்கு திமுகவுடன் இருப்பதுதான் தமிழகத்திற்கு நன்மை அளிக்கும் என கூறுகிறார் எனவும் பதவிக்காக கமல் இப்படி மாறி பேசுவதாக விமர்சித்தார். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சோலையார் அணையின் நீர்மட்டம் 101 அடியாக உயர்ந்துள்ளது. வால்பாறையில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வந்ததால் நீர்நிலைகளின் மட்டம் உயர்ந்து ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதன் ஒரு பகுதியாக சோலையார் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்து வந்தது. இதன் காரணமாக கடந்த வாரம் 24 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் 101 அடியாக உயர்ந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சலூன் கடைக்காரர் ஒருவர் பள்ளி மாணவர்களுக்கு ₹1 சிகை அலங்காரம் செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் சலூன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் ஒரு நாள் மட்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ₹1 சிகை அலங்காரம் செய்தார். இதுகுறித்து அறிந்த 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவரது கடைக்கு சென்று சிகை அலங்காரம் செய்து கொண்டனர். கொடைக்கானலில் 62வது கோடை விழா மலர் கண்காட்சி நிறைவடைந்தது. கடந்த 24ஆம் தேதி கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடந்த 9 நாட்களாக வந்து சென்றனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் கொடைக்கானல் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிகழ்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட நாகை இலங்கை இடையேயான கப்பல் சேவை நேற்று மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வங்கக்கடலில் அடுத்தடுத்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் கடல் காற்று சீற்றம் காரணமாக கடந்த 24ஆம் தேதி முதல் வரும் 31ஆம் தேதி வரை கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் நேற்று முதல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் சேவை 8 வாரங்களுக்கு பின் தொடங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மருதிப்பட்டியில் உள்ள மருதி கண்மாயில் நடைபெற்ற இத்திருவிழாவில்
1000க்கும் மேற்பட்டோர் கண்மாயில் இறங்கி ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு பாரம்பரிய முறைப்படி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் குறவை, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை செவிலியருக்கு தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது. சேத்தூர் பகுதியைச் சேர்ந்த அலமேலு மங்கையர்கரசி என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரின் சிறப்பான செயல்பாடுகள் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணிபுரிதல் காரணமாக 2025க்கான தேசிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து டெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து விருதினை பெற்றார். கோடை விடுமுறை இன்றுடன் நிறைவு பெறுவதை அடுத்து அம்பாசமுத்திரத்தில் உள்ள அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் நேற்று வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் திரண்ட சுற்றுலா பயணிகள் அருவியில் சீராக விழும் நீரில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறைவாக தண்ணீர் விழும் பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மலையோர பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கடந்த 2 நாட்களாக தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் தண்ணீர் குறைவாக விழும் பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் கொட்டும் தண்ணீரில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ச்சியுடன் சென்றனர். முல்லை பெரியாறு அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போகத்திற்கு வினாடிக்கு 200 கன அடி, மாவட்ட குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடி வீதமும் என மொத்தம் வினாடிக்கு 300 கன அடி தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். அடுத்த 120 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தேவைக்கேற்ப நீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மூலம் 14,707 ஏக்கர் நன்சை நிலங்கள் பயன்பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் வக்ஃப் சட்டத்தை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முர்ஷிதாபாத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை விமர்சித்த மம்தாவுக்கும் அவரின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். கேரளாவில் பெய்த கனமழையால் இதுவரை 32 பேர் உயிரிழந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் மே மாதம் இறுதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட 8 நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. இதையடுத்து மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மழையுடன் சூறை காற்றும் வீசுவதால் மரங்கள் முறிந்து விழுந்து ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. அதேபோல் மின்கம்பங்கள், மின் மாற்றிகள் ஆயிரக்கணக்கில் சேதமடைந்துள்ளன. இதனால் கேரள மின்சார வாரியத்திற்கு 50 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சி தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் AI நிபுணர் அனிதா சிவசுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெளிநாட்டில் வழங்கப்படும் AI படிப்புகள் குறித்து பேச உள்ளார். இது குறித்தான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.